கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம இந்த வாரத்தினுடைய கடைசி ஸ்டடிக்காக வந்திருக்கிறோம். தேவன் நிமித்தமாய் கிருபையாக நம்மளை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வருகிறார். கொரோனாவில் வரப்போற வந்து கொண்டிருக்கிற காரியங்களை கேட்கும் பொழுதும் இன்னும் தொடர்ந்து இருக்க போறதை கேட்கும் பொழுதும் மிகவும் வருத்தமாக ஒரு பக்கம் இருந்தாலும் கிருபையாக தேவனுடைய பாத்திரம் நம்ம காத்திருந்து பைபிளை படிக்கவும் ஜெபிக்கவும் தக்கதாக நமக்கு உதவி செய்கிறார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய வாஞ்சிக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்தில் நம்ம ஆமோஸ் புத்தகத்தை படித்தோம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் மண்டே டு தேர்ஸ்டே 1 John புத்தகத்தை படிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய மத்தியில் இருக்க தயாளன் பார்னபாஸ் இந்த கடைசி ஸ்டடியை நமக்கு ஆசீர்வதிக்கத்தக்கதாகவும் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து தேவன் நமக்கு கற்றுத்தருகிற தொடர்ந்து கற்றுத்தருகிற பாடங்களை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டத்தக்கதாக தயா நமக்கு ஜெபிப்பாங்க. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் இணைந்து உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆமோஸ் தீர்க்கதரிசியை நீர் எந்த விதமாக சரித்திரத்திலே பயன்படுத்தினீர் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளும்படியாக இவை அனைத்தும் எழுதப்பட்டு எங்களுடைய கரங்களிலே கிடைத்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மக்கள் பாவத்திலே வாழ்ந்த பொழுது ஆண்டவரே நீர் அவர்களை தண்டிக்க முற்பட்ட பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் ஹானர் பண்ணுகிற தேவனாக இருந்தீர். ஆண்டவரே, அவர்களை மன்னித்தீர், மறுபடியும் மன்னித்தீர். ஆனாலும் ஆண்டவரே தொடர்ந்து அவர்கள் பாவத்திலே இருந்த பொழுது நீர் அவர்களை தண்டித்து உம்முடைய பக்கமாக சேர்த்து கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகிற கடினமான இந்த பாதையிலே நாங்கள் எங்களுடைய பாவங்களை நினைவு கூறவும் ஆண்டவரே எங்களுடைய மக்களுடைய பாவங்களை எங்களுடைய பாவங்களாக நினைவு கூறவும் தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவரே நீர் தெளிவாக உம்முடைய வார்த்தையை கொடுத்து அவர் அதை மக்களுக்கு கூறும்படியாக நீர் பயன்படுத்தினீரே. அந்த விதமாக எங்களுக்கும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் கொடுத்து மக்களுக்கு கூறும்படியாக எங்களையும் பயன்படுத்த உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட இந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை இந்த சூழ்நிலையிலே நாங்கள் படிப்பதற்கு நீர் உதவி செய்கிறீர். இதே போல சூழ்நிலையிலே ஆண்டவரே அந்த மக்களும் பாவத்திலே வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் கூட ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்கி ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரே இந்த ஆமோஸ் புத்தகத்தினுடைய கடைசி ஸ்டடியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையத்தக்கதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளையனை நீர் எடுத்து உங்களுடைய கரத்தின் கருவியாக பயன்படுத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you so much தயா. தயாளன் ஜெபம் பண்ணும் பொழுது நான் நினைச்சேன், தமிழ் பைபிள் நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் நம்முடைய கரத்துல பைபிளை கொடுத்திருக்கிறார். அவங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கணும், 2 காரியம் சொல்ல வேண்டியது நான் மறந்துட்டேன். ஒண்ணு இன்னைக்குதான் 314 வருஷத்துக்கு முன்னால ஜீகன் பால்க் தரங்கம்பாடியில இறங்கின நாள். அவர் அந்த ராஜாவானால ஏற்றுக்கொள்ளப்படாதனால ஒரு நாள் முழுவதும் அவர் வெயிலே நின்னாரு. அந்த கடல் வெயிலே நின்னவர் இன்னைக்குதான் இறங்கினார். ஆனா முதலாவது இந்தியாவுடைய மொழியில தமிழ் மொழியில வேதாமத்தை மொழிபெயர்ப்பதற்கு ஆண்டவர் அழைத்து வந்த தேவனுடைய பணியாள். முதலாவது ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரி. அது மட்டுமல்ல, முதலாவது பைபிள் டிரான்ஸ்லேட்டர். இன்னைக்கு அவருடைய வருகை குறித்து யோசிக்கும் பொழுது தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியன் கவர்மெண்ட் அதை நினைத்து போஸ்டல் ஸ்டாம்ப்ல போட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா அவருக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கணும். தயாளன் பார்னபாஸ் ஜெபிக்கும் பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இப்படி நமக்கு தமிழ் வேதாமத்தை கொடுத்த தேவனுடைய தாசன் ஜீகன் பால்க்காக ஸ்தோத்திரிக்கணும். அதோடு கூட இன்னொரு ஜப குறிப்பு நான் சொல்லி நினைச்சிருந்தேன், நான் மறந்துட்டேன். நம்முடைய பைபிள் ஸ்டடியில ரெகுலர் அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கிற சகோதரன் ஆப்ரஹாம் சொல்லிட்டு திருச்சி EGF, அவங்களும் சிஸ்டர் பிரீத்தி, அவங்க 2 பேருமே ரெகுலரா அட்டென்ட் பண்ணுவாங்க. பிரீத்தி நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில சில நேரங்களில் பைபிள் வாசிச்சிருக்காங்க. அவங்க சிவகாசி EU
2 பேரும் இன்னைக்கு திருமணத்தில் இணைக்கப்பட்டு, காலையில திருமணத்தில் இணைக்கப்பட்டு குடும்பமா இணைக்கப்பட்டிருக்காங்க. நம்முடைய பைபிள் ஸ்டடியை அதிக வாஞ்சியோடு கலந்து கொள்றவங்க. அதனால நான் ஆபிரகாமுக்காக பிரீத்திக்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க தொடர்ந்து குடும்பமாக இப்படி வேதத்தை கற்றுக்கொள்ளவும் மற்றவங்களுக்கு வேதத்தை போதிக்கணும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் நம்முடைய மத்தியில அதிகமாக தேவை. சவுந்தாலனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம திங்கட்கிழமை துவங்கும் பொழுது இந்த பின்னணியத்தை நம்ம பார்த்தோம். அதோடு கூட இந்த 9 அதிகாரங்கள் கொண்ட ஆமோஸ் புஸ்தகத்தை 3 பிரிவாக பிரித்து ஒரு பிராட் அவுட்லைன் என்று நம்ம பார்த்தோம். 8 தேசங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பின் வார்த்தைகளை முதல் 2 அதிகாரங்களிலும், 3 செய்திகளை கொடுக்கக்கூடிய செய்தியை அடுத்து வருகிற 4 அதிகாரங்களில, 3ஆம் 4ஆம் 5ஆம் அதிகாரங்களில அப்படிப்பட்ட சத்தியத்தை வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து 5 தரிசனங்களை, வெளிப்பாடுகளை தேவன் தனிப்பட்டதுமாக ஆமோஸ் கொடுத்ததாக நம்ம படித்தோம். இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான செய்தி என்பது சமுதாயத்தில காணப்படக்கூடிய அநீதியான காரியங்களை, அதிலும் குறிப்பாக தேவனுடைய ஜனத்திலே காணக்கூடிய வேதனைய தேவன் ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக கொடுத்ததாக நம்ம வாசிச்சோம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மிக முக்கியமானதாக, ஒரு நதியை போலவும் நீரோற்றை போலவும் தேவனுடைய நீதி நியாயங்கள் காணப்பட வேண்டும் என்ற ஒரு துடிப்பு நமக்குள்ள இன்னைக்கு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஆமோஸ் தீர்க்கதரிசியை குறித்தும் நம்ம படிக்க தேவன் வாய்ப்பு தந்தார். அவரை போல நம்மளும் அவருடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற சவாலை எனக்கு நம்ம பெற்றுக்கொண்டோம். தேவனுடைய நீதி, தேவனுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது, அவர் எப்படி ஜட்ஜ் பண்றார் என்ற காரியத்தை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அதை நம்ம யோசிக்க முடியாது. அது சில நேரங்களில் உடனே இருக்கலாம், சில நேரங்களில் சில நாட்கள் கழித்தா இருக்கலாம். ஆனா கண்டிப்பாகவே தேவனுடைய தீர்ப்பு உண்டு என்பதை நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இந்த மிஷன் ஆஃப் காட் இன்னைக்கு முடிக்கும் பொழுது பார்க்க போகிறோம். அது உன்னதமான ஒரு பகுதியாக ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்துல காணப்படுகிறது. 2வது நாள் பார்க்கும் பொழுது 3 அதிகாரங்கள் நம்ம பார்த்தோம். 3, 4, 5 அதிகாரங்கள்ல தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மேல வந்த தீர்ப்பு. அதுல 7 கொஸ்டின்ஸை அவங்க கேட்டு தேவன் செயல்படுத்த மாட்டாரா என்று அவங்க அப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஆமோஸ் மூலமா கேட்டு தேவன் கண்டிப்பாகவே வெளிப்படுத்துவார் என்ற செய்தியை கொடுத்துதான் நம்ம பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்துல 5 காரியங்களை குறிப்பிட்டு சொல்லி ஆனாலும் என்ற வார்த்தையை சொல்லி நீங்க மனம் திரும்பவில்லை என்ற செய்தியை அவர் கொடுத்ததாக நம்ம பார்த்தோம். 5ஆம் அதிகாரத்துல ஒரு அன்ஜஸ்ட் பீப்புள் நம்ம பார்த்தோம். அதாவது நீதி நியாயத்தின் மேல வாஞ்சி இல்லாத மக்களா இருந்தாங்க. தேடுங்கள் என்ற வார்த்தை 4 முறை அந்த பகுதியில வித்தியாசமான விதத்துல வருகிறத நம்ம பார்த்தோம். எனவே நாம் தேவனுடைய வருகைக்கு நம்மளை ஆயத்த பண்ணவும், தேவனை தேட வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். நேற்று படிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான காரியங்கள், நிர்விசாரமாக வாழக்கூடிய வாழ்க்கையும் பெருமையாக வாழக்கூடிய வாழ்க்கையும் தேவன் வெறுக்கிறார். அதிலும் தொடர்ந்து ஜட்ஜ்மெண்ட் குறித்தே பேசக்கூடிய இந்த 2 பகுதிகளில தேவன் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, இவன் வேதத்தை நம்பக்கூடிய நமக்கும் ஒரு பெரிய எச்சரிப்பாகவே 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில 3 தரிசனங்களையும், அதுல 2 தரிசனங்களுக்கு பின்பாக ஆமோஸ் வேண்டிக் கொள்வதை, ஏங்கி கேட்கிறதை கேட்டு தேவன் மனம் மாறினார். அவர் செய்ய மாட்டேன் என்று சொன்னதாக நம்ம பார்த்தோம். அது ஆச்சரியமா காணப்பட்டது. ஆனா 3வது விஷனுக்கு பிறகு அதை தொடர்ச்சியாக 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய செயல்பாடுகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்பிட்வீன் அவருடைய அழைப்புக்கு வரக்கூடிய ஒரு தடையையும், அந்த ஆவிக்குரிய மனிதனாய் இருக்கக்கூடிய அந்த ஹை பிரீஸ்ட் அவரே ஒரு த்ரெட்டாக இவருக்கு அமைந்ததாக நம்ம பார்க்கலாம். ராஜாவும் மட்டுமல்ல, ஹை பிரீஸ்டுமே வெறுக்கக்கூடிய அளவுக்கு அவர் மாறிவிட்டார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அப்போசிஷன்
எப்பவுமே கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது இருக்கும் என்பதை நம்ம பார்த்து, அதோடு கூட அவருடைய காலிங் என்பது என்னன்னா, தேவனுடைய கால் அவருடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசியாக போக வேண்டும் என்பது. அவருடைய கமிஷன் என்னன்னா, வடக்கு நோக்கி பெத்தேலுக்கு சென்று வட தேசத்துல தேவனுடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பது அவருடைய கமிஷனா இருந்துச்சு நம்ம பார்த்தோம். நம்ம முடிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம் 2 விஷன்ஸ் வந்து இன்னும் மீதி இருக்கிறது. இன்றைக்கு அதை நம்ம பார்க்க போகிறோம். 8ஆம் 9ஆம் அதிகாரங்களில 4வது விஷனையும் 5வது விஷனையும் நம்ம பார்க்கிறோம். 4வது விஷன் 8ஆம் அதிகாரத்துல முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது விஷன் வந்து 9ஆம் அதிகாரத்துல முதல் 10 வசனங்களில கொடுக்கப்பட்டு கடைசி பகுதி நான் முன்னாலும் சொல்லிட்டு இருக்கிறது போல 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை ஒரு உன்னதமான பகுதியாக காணப்படுகிறது. ஒரு சில கமெண்டேட்டர்ஸ் அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு தேவன் கொடுத்த ஒரு உன்னதமான செய்தியாக பார்க்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல முடிக்கும் பொழுது ஒரு ரெஸ்டோரேஷன் இருக்கும். தேவனுடைய ஜனத்திற்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்பதை ஜோயல் வந்து மிக தெளிவா சொல்லியிருக்கார். அதே போல ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுமே சொன்னதை நம்ம பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு மிஷன் ரிலேட்டடாக கொண்டு வந்ததை நம்ம பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். குறைவான நேரத்துல we will try our best. பட் ஆனாலும் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இதோட நின்று விடாதீங்க. தயவுசெய்து நீங்க தொடர்ந்து இந்த ஆமோஸ் புத்தகத்தை நீங்க படிங்க. நிறைய ரிசோர்சஸ் வைத்திருக்கிறீங்க. இன்னைக்கு கூட சகோதரன் ஜோசப் துரைராஜ் அனுப்பினது போல நிறைய ரிசோர்சஸ் வந்து நமக்கு ஷேர் ஆயிட்டு இருக்குது. புக்காவும் நீங்க வைத்திருப்பீங்க, அதே சமயத்துல இன்டர்நெட்லயும் பாக்குறீங்க. நீங்க படிங்க. தனிப்பட்டதுமாகவும் டெவலப் பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு என்னுடைய சீனியர் பிரதர்ஸ் பேசும்பொழுது அவங்க சொல்ற காரியம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப தயார்ட்ட பேசிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, இந்த பழைய யோவான் சுவிசேஷத்தை நான் கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு ஐ எம் த்ரில். அண்ட் ஜோசப் தராஜ் நேற்று சொல்லும்போது சொல்லிட்டாங்க, நேற்று உட்கார்ந்து நான் 9 அதிகாரத்தையும் ஆல்மோஸ்ட் 9 அதிகாரத்தையும் நான் வாசிக்க தேவன் எனக்கு உதவி செய்தாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இட் இஸ் நாட் சம்திங் லைக் ஒரு டைம் பாஸ் மாதிரி சும்மா ஒரு பைபிளை படிக்கிறோம் இல்லாதபடிக்கு நீங்க வாஞ்சோடு படிக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னும் ஆமோஸ் புத்தகத்தை நான் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தை பெற்றுக்கொள்கிறேன். எல்லா பயத்தோடு தான் நான் இன்னைக்கு இந்த ஆமோஸ் புத்தகத்தை முடிக்கிறேன். நான் முழுதுமான ஒரு ஃபுல் ஜஸ்டிஸ் கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது எனக்கே டவுட்டா தான் இருக்குது. அவ்வளவு தூரத்துக்கு வேதத்தினுடைய அதிசயங்களை நம்ம பார்க்கும்படி வாஞ்சியா இருக்க வேண்டும். இன்னைக்கு முதலாவது வேத பகுதியை நம்முடைய மத்தியில இருக்கிற சகோதரி சோபா டேனியல் பெரம்பலூர்ல இருந்து வாசிக்க போறாங்க. அவங்க இந்த வாரத்துல நம்மோடு கூட இந்த ஜாயின் பண்ணதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரி சோபா டேனியல், 8ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். எஸ் அங்கிள். எஸ் கேக்குது அங்கிள்? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே அங்கிள், தேங்க்யூ. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம். பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. அவர், ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். Thank you, Sister Shobana, for this lovely reading. I appreciate that. முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் என்ற வார்த்தை, சாவரின் லார்ட் என்ற பிரைஸ் வந்து 19 முறை ஆமோஸ் புத்தகத்துல உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், அது மாதிரி பல விதங்களிலே அவர் தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுகிறார். ஆனா இந்த குறிப்பிட்ட வார்த்தை கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தர் ஆண்டவர் ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த அர்த்தம் என்னவென்றால் he is sovereign. ஒருவேளை அந்த சாவரின் என்ற வார்த்தையை முழுவதுமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுனா கொலோசையர்ல நம்ம படிச்சது போல 4ஆம் அதிகாரத்துல தான் நம்ம பார்க்கணும்.
அவர்தான் இந்த உலகத்தையும் சர்வ உலகத்தையும் படைத்தவர், அவர் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றிற்கும் அவர் முடிவாக இருக்கக்கூடியவர் என்பதுதான் அந்த சாவர்னிட்டி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். யூஸ்வலாவே நம்ம ராஜாக்களை பற்றி சொல்லும் பொழுது தேர் இன் அத்தாரிட்டி சொல்றதுக்கு நம்ம சாவரின் சொல்லுவோம். பட் ஆண்டவர் சாவரின் காட் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றிற்கும் வல்லமையுள்ள தேவன் என்பதை உணரவும். ஆமோஸ் குறிப்பாக 3ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 9ஆம் அதிகாரம் வரைக்கும் அதுலதான் அதிகமாக இந்த வார்த்தைகளை உபயோகித்திருக்காரு. முதல் 2 வசனங்களில் அதை 2 அதிகாரம் நம்ம படிக்கல. 3ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 7 அதிகாரங்களில 19 முறை உபயோகித்திருக்கிறார். அது நான் அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஜெபிக்கும் பொழுதும் உணர்ந்து நம்ம ஜெபிக்கணும். He is our sovereign Lord என்று உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய துடிப்பு. ஆமோசே 2ஆம் வசனத்துல ஆமோசே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு தேவன் நம்மோட கூட பேசும் பொழுது பெயர் சொல்லிதான் பேசுவார். அதை நம்ம கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சில ஆண்டுகள் கழித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். ஆமோஸ் தான் முதலாவது சொன்னாரு. அது சில ஆண்டுகள் கழித்து அந்த வார்த்தையை கேட்டிருக்கோம் ஏசாயா மூலமாக, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று. நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தமா நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்க வேண்டியது, நம்ம யாராவது மற்றவங்க பேர் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்திலே மிக பிடித்தமான நமக்கு பிடித்தமான காரியம் நம்முடைய பெயர் தான். அதை நம்ம மறுக்கவே முடியாது. அது உண்மையான ஒரு காரியம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்தார்னா என்ன மகிமையான ஒரு காரியம். 3வது இந்த பழங்களை குறித்து போடும் பொழுது பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அந்த கோடை இந்த வார்த்தை மிஸ் ஆகிருக்கிறது. சம்மர் ஃப்ரூட்னு சொல்லிட்டு நியூ ஆர்எஸ்வில எல்லாம் நியூ கிங் ஜேம்ஸ்ல எல்லாம் இருக்குது, NIVல இருக்காது. பட் இந்த இடத்துல வந்து சம்மர் ஃப்ரூட் என்பதை மிஸ் ஆயிருக்கிறது. பட் எனிவே பழங்கள் பழுத்து கூடைகளில நிரப்பப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். ஏன் நான் சம்மர் ஃப்ரூட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடானா, நான் சேலத்துல இருக்கிறேன். எங்களுக்கு எப்படா சம்மர் வரும்னு இருக்கும். அப்படின்னா தான் நாங்க மாம்பழம் வாங்கி பயங்கரமா சாப்பிடுவோம். அதாவது எங்க வீட்டுல ஒரு நாளும் மாம்பழம் இல்லாதபடிக்கு இருக்கு. அப்படி சாப்பிடக்கூடிய காலம். சில நேரங்களில எக்கச்சக்க மாம்பழமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாம்பழம் கிடைக்கிற அளவுக்கு வாங்கி வைக்கலாம். சம்மர் ஃப்ரூட். ஆனா இங்க பாக்குறது என்னன்னா, இந்த சம்மர் ஃப்ரூட்டை வந்து அந்த பழத்த கூடைகளை வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி போய் ஆண்டவர்கிட்ட படைக்காதபடிக்கு அவங்களாகவே பழுத்த பழங்களா மாறிட்டாங்க. அதுதான் ஒரு கமெண்டேட் சொல்றாரு, they came to the presence of God not with ripe fruit but as ripe fruit. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நம்ம எல்லாம் நிறைய சர்ச்சஸ்ல நடக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். நம்மளுடைய தோட்டங்களில் இருக்கிற முதற்கனிகளை காய்கறிகளை கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லுவாங்க. சில இடங்களில அதை நம்ம பார்க்கலாம். நல்ல பழுத்த பழங்கள் காய்களை வந்து நம்ம வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஐ எம் நாட் திங்கிங் ஆஃப் தட். நான் என்ன சொல்றேன்னா, அவங்கதான் அந்த பழுத்த பழம், அவங்க மேல ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லுதா குறிப்பிட்டு சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, அவங்களை பறிக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு, பழுத்து போயிட்டாங்க, இனிமேல் அவங்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்து 3ஆம் வசனத்துல அந்நாளிலே த டே ஆஃப் த லார்ட் என்று சொல்ற வார்த்தை வந்து இங்க நான் முன்னாலும் சொல்லிட்டே இருக்கிறேன். அது அடிக்கடி உபயோகித்திருக்கிறார் ஆமோஸ். 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய நாளை விரும்புவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாய் இருக்கும். 20ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமா இருக்கும் அல்லவா. அதை நம்ம வாசிக்கும் பொழுதே ஆச்சரியமா இருக்கிறது. ஆண்டவரத்துல இருட்டே கிடையாது. ஆண்டவர்னாவே வெளிச்சம் தான். நம்ம ஒரு நாள் மோட்சத்துக்கு போக போறோம். அங்க வந்து சூரிய வெளிச்சமே வேண்டியதில்லை, எந்த டியூப்லைட்டும் வேண்டியதில்லை. காரணம் ஆண்டவரே வெளிச்சம் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா இது வந்து நமக்கு ஒரு கான்ட்ரடிக்டியா இருக்கிற மாதிரி தெரிகிறது. கர்த்தருடைய நாளை விரும்புவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன பலன் உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமா இராமல் அந்தகாரமா இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து குறிப்பிடக்கூடிய காரியம். நிறைய வசனங்களை நம்ம இதுல பார்க்கலாம். யோவேல் கிட்டத்தட்ட ஆமோஸோட சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம் நம்ம அறிந்திருக்கிறோம்.
2ஆம் அதிகாரம் 31 வசனத்துல அதே தான் சொல்றாரு. சூரியன் மறைக்கப்படும், நிலவு வந்து ரத்தமாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார். அதே போல ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலையும் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். The day of the Lord is coming. அது வந்து மிக குரூயலான டே, அது ஒரு பயப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அது இந்த தேசத்துல இருக்கிற எல்லா பாவிகளும் அடிபட்டு போறாங்க என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த டே ஆஃப் த லார்ட்னு சொல்லி ஆமோஸ் சொல்றது வந்து ஒரு மகிழ்ச்சியான நாளை பற்றி நம்ம பார்க்கல. அது தேவனுடைய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக, ஒரு இருள் அடைந்த ஒரு நாளாக, ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவே நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை பற்றி சொல்லுகிறார். அவருடைய 2வது வருகை குறித்து சொல்லும் பொழுது சூரியன் இருள் அடைந்துரும், சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்காது, அது மட்டுமல்ல நட்சத்திரங்கள் கீழே விழும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வித்தியாசமான காலங்கள் பின்பாக தான் இயேசுவானவர் திரும்ப வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இவன் 2 பேதுருலயும் அதை வாசிக்கிறோம். 2வது இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து போட்டிருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும் என்பதை 2 பேதுரு புத்தகத்திலையும் வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, மிகவும் கொடூரமான நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக வரும். அது தேவனுடைய தீர்ப்பின் நாட்களாக வரப்போகுது என்று பார்க்கிறோம். அதுல மத்தேயு 24ஆம் அதிகாரத்தினுடைய இதுக்கு முன்னால் இருக்க பகுதியை வாசிச்சு பார்க்கும் பொழுது, நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள், மிகவும் அகோரமான நாட்கள் வராம இருக்கு, கொஞ்சம் தனிந்திருக்கும்படி ஆண்டவரத்துல வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம வந்து இந்த நாட்களினுடைய உலகத்தினுடைய கடைசி நாட்கள் இருப்போமானால் இந்த ஜெனரேஷன் தான் லாஸ்ட் ஜெனரேஷன் சொல்லிட்டு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்குமானால் இன்னும் அகோரமான நாட்கள் வராதபடிக்கு ஆண்டவரே குறைத்திரும் சொல்லிதான் நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் பார்க்கிறேன், தமிழ்ல வந்து அந்த சைலன்ஸ் என்ற வேர்டு வந்து தனியா வரல. எல்லா இடங்களிலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் சொல்லி சொல்றாங்க. அதாவது ரொம்ப குவாய்ட்டா அந்த ஃபியூனரல் சர்வீஸ்லாம் இதா இருக்கும். அங்க யாரும் அழமாட்டாங்க, வேதனைப்பட மாட்டாங்க, யாரும் பாட்டு பாட மாட்டாங்க, ரொம்ப அப்படியே போயிடும் சொல்லி சொன்ன மாதிரி இருக்குது. ஆனா ஒரிஜினல் லாங்குவேஜ் படி சில டிரான்ஸ்லேஷனை பார்க்கும் பொழுது கடைசி அந்த வார்த்தையை முடிச்சுட்டு சைலன்ஸ் என்ற ஒரு வார்த்தையை தனியா போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது என்னன்னா, இட்ஸ் நாட் லைக் எல்லாரும் செத்து போயிடுவாங்க, எல்லாரும் வேதனையோடு இருப்பாங்க, புலம்பலே இல்லாதபடிக்கு இருக்கும், அப்படி நம்ம லைட்டா எடுக்காதபடிக்கு அந்த தேவனுடைய தீர்ப்பை பார்க்கும் பொழுது கப்ஷிப்னு ஆயிரும். அதை வேற ஒண்ணும் பேச முடியாது. தேவனுடைய மகிமையை பார்க்கும் பொழுது எப்படி நம்ம அமைதியாகிறோமோ அதே மாதிரி தேவனுடைய தீர்ப்பு வரும் பொழுதும் there'll be a tremendous silence. அதுதான் ஆமோஸ் குறிப்பிட்டு சொல்லுகிறதாக பார்க்கலாம். 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, சகோதரி நமக்கு வாசிக்கும் பொழுது கவனிச்சிருப்பீங்க, தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி என்று சொல்லி கமன் நிறைய வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. அது 3 தலைப்புல பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி, மரக்காலை குறைத்து, சேக்கல் நிறையை அதிகமாக்கி. வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, என்னடா சேக்கல் நிறையை அதிகமாக்குறாங்கன்னா அப்பனா அவங்களுக்கு கொடுக்கறது ஜாஸ்தி இருக்குமே சொல்லிட்டு ஒரு கமெண்டேட் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. நாங்கள் மரக்காலை குறைத்தோம் சொன்னோம்னா மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மரக்கால கொடுப்பாங்க, அதை வந்து குறைச்சுப்பாங்க. ஸோ தட் தே கேன் ஏர்ன் சம்திங். மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கும் பொழுது, விவசாயிகள்ட்ட இருந்து போய் வாங்கிட்டு வந்து நம்ம பீன்ஸை மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னோம்னா அதுல வந்து நிறைக்கல்லை வந்து அதிகமாக்கி வாங்கலாம். அப்படின்னா அந்த நிறைக்கல் வந்து 1 கிலோ கல்லை வந்து 1 கிலோக்கு மேல இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய பீன்ஸ் கிடைக்கும். அதுதான் இதுல பார்க்கக்கூடிய ஒரு காரியம். என்ன பயங்கரமான குறுக்கட் திங்கிங், என்ன பயங்கரமான எண்ணங்கள் பாருங்க. அதுதான் இப்ப நடக்குது. இன்னைக்கு விவசாயிகள்கிட்ட வந்து வாங்கி உழவர் சந்தை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் ஏமாத்தி அவங்கள்ட்ட இருந்து வாங்கி இன்னும் அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய வியாபாரிகள் தான், அதிலும் மிடில் மேன் தான் அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அது நம்ம வேதனையோடு சொல்ல வேண்டிய ஒரு காரியம்.
கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அப்படி இருப்பதை கேட்கும் பொழுதுதான் மிகவும் வேதனையாக காணப்படுகிறது. நீதி நியாயம் நம்மளுடைய பிசினஸ்ல இல்லாம இருக்கிறது வந்து மிக ஒரு வருத்தமான ஒரு காரியம். திருச்சபையில அதை குறித்து கண்டிப்பா பேசணும். கிறிஸ்டியன்ஸ் நம்ம என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, அப்படி பிசினஸ் பண்ணாலும் சரி, அல்லது மிடிலா இருந்து நம்ம செய்யக்கூடிய ஏஜென்ட்ஸ் மாதிரி இருந்தாலும் சரி, நீதி நியாயத்துக்கு இருக்கணும். பட் உடனே நீங்க சொல்லுவீங்க, அங்கிள் அண்ணே இந்த காலத்துல அது முடியவே முடியாது. தமிழ்நாட்டுல அப்படி வந்து நம்ம நேர்மையா ஒரு கல்லை வச்சு படிய வச்சு பிசினஸ் பண்றதெல்லாம் இம்பாசிபிள் சொல்லி யாருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். பெட்டர் யூ லீவ் த பிசினஸ், அதான் நான் சொல்லுவேன். எனவே அப்படிப்பட்ட மிக மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டும் என்றால் ஏழை மக்களை ஒடுக்கிறது தான் மிக வருத்தமான ஒரு காரியம். அப்படிதான் பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவர்களையும் எளியவர்களையும் விழுங்கலாம். அப்பனா டாடா, பிர்லா, அம்பானி போல இருக்க மக்கள் எல்லாம் நம்ம ஏமாத்தலாமான்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, பைபிள் இஸ் வெரி கிளியர் அபவுட் காட் இஸ் கன்சர்ன் அபவுட் புவர். ஆண்டவர் ஏழை ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல மிகவும் பாரத்தோடு இருக்கிறார். அதனால சங்கீதத்திலையும் வாசிக்கிறோம், மற்ற பகுதிகளிலும் வாசிக்கிறோம், தேவன் அப்ரஸான மக்கள் மேல மிகவும் அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். ரெண்டாவது, எப்போ ஓய்வு நாள் முடியும் காத்திருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பரிதாபமான ஒரு காரியம். ஓய்வு நாள் அது செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால ரொம்ப ஸ்பிரிச்சுவலா காட்டிக்கிறாங்க. அல்லது வெளியால இருக்கிற பிசினஸ் பீப்புள் எல்லாம் நம்ம மக்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, எப்படா சண்டே முடியும், மண்டே வந்து எல்லாத்தையும் செய்யலாம்னு சொல்லிட்டு. தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி வி ரீட் தட். யூத காலத்துல வந்து சாட்டர்டே வந்து சபாட்டிக்கல் டே. 6ஆம் வசனத்தை பாருங்க, பண்டக சாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் பண்டிகை நாட்களும் எப்பொழுது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவுட்வேர்டா தான், இன்வேர்டா ஒரு பயம் இல்லை, ஒரு பயபக்தி இல்லை. நமக்கும் ஒரு பெரிய எச்சரிப்பு தான். குறிப்பாக கிறிஸ்தவ சமயத்துல நம்ம கவனமா பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அது மட்டுமல்லாதபடிக்கு ஏழைகளை என்னது பரிதாபமான விலைக்கு வித்து அவங்களை விற்கிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. நிறைய இடத்துல நம்ம பைபிள் அதை வாசிக்கிறோம். தரித்திரரை பணத்திற்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாடரட்சிக்கும் கொள்ளும்படின்னு சொல்லுது. லோன் கொடுத்துட்டு அவங்களுக்கு வேற வழி இல்லை, லோட ரிட்டர்ன் பண்ண முடியலன்னா அவங்கள உடனே அடிமையாக்கிறது. அது காலத்துல நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவம். அதே தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். மிகவும் வருத்தமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் என்னென்ன தீர்ப்புகளை கொடுக்கிறார் என்பதை நம்ம அடுத்த பகுதியில பார்க்கிறோம். 7ஆம் வசனம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் செய்கையெல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பெயரில் ஆணையிட்டார். நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, த பிரைட் ஆஃப் ஜேக்கப் என்று இங்கிலீஷ்ல இருக்கு. கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பெயரில். தட் மீன்ஸ் அவர்தான் யாக்கோபின் மகிமை. தன்னை வைத்துதான் அவர் சொன்னான்னு நம்ம முன்னாலே பார்த்தோம், 5ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது பார்த்தோம். ஸோ தேவன் கட்டளையிட்டு சொல்லுகிற காரியங்கள் வேற யாரையும் பற்றி சொல்லவில்லை, யாக்கோபின் மகிமையாகிய கர்த்தரை வைத்தே தன்னுடைய தீர்ப்பை அவர் கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். எர்த்குவேக்கை பற்றி ஒரு எச்சரிப்பை அவர் கொடுத்ததாக நம்ம 8வது வசனத்துல படிக்கிறோம். அதை தொடர்ந்து அந்நாளிலே மத்தியானத்திலே சூரியன் அஸ்தமாகி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கமாக 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 9-10 வசனங்களில எல்லாம் மாறி போகக்கூடிய காரியங்கள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு கசப்பான நாட்களும் வெளிப்பிரகாரமா எப்படி ஆண்டவர் சொன்னாரோ மேல இருந்து ஹெவன்லி பீயிங்ஸ்ல இருந்தே வித்தியாசமான காரியங்கள் நடக்கும் சொல்லியிருக்காரு. பேதுரும் அதான் சொல்றார். இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களில தேவன் நம்மளை எச்சரிப்பார் என்று நம்ம பார்க்கலாம். எக்லிப்ஸ் என்ற வேர்ட் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இப்ப ரீசெண்டா கூட நம்ம சூரிய கிரகணத்தை பற்றி நம்ம கேட்டோம். அது மிகவும் மோசமானது என்று கேட்கிறோம். இந்த காலத்துல அது ரொம்ப சயின்டிபிக்கலா திங்க் பண்ணி அவங்க சொல்றாங்க. ஒரு கமெண்டேட்டர் சொல்லும்போது அப்படின்னு சொல்லுகிறார், அந்த காலகட்டத்துல 2 முறை ஆமோஸுடைய காலத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூரிய கிரகணம் வந்திருக்கும். அவங்க யாருமே ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி ரியலைஸ் பண்ணாதபடிக்கு என்னடா திடீர்னு வெளிச்சமா இல்லாம இருட்டா இருக்கேன்னு சொல்லி எல்லாம் பார்த்திருப்பாங்க. அதுல பனிஷ்மெண்ட் ஆயிருக்க கூடும்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்துல நம்ம விட்டு விட்டே வெளியே போக மாட்டேங்கிறோம். அன்னைக்கெல்லாம் என்னுடைய பேர பிள்ளைங்களை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில 9:30 மணில இருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் வீட்லயே அடைச்சு வச்சிருந்தோம். காரணம் வெளியே போனாலும் கூட திடீர்னு அவங்க மேல பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு we were very careful. ஆனா அந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு சயின்டிபிக்கல் டிஸ்கவரி இருந்திருக்காது. சூரியன் நடு பகலில இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் என்று சொல்றாங்க. எனிவே கண்டிப்பாகவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆன் பீப்புள் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுபடி தேசத்துல ஒரு பெரிய பஞ்சத்தை உண்டாக்குவேன்னு சொல்லும் பொழுது அந்த பஞ்சம் தேவனுடைய வார்த்தை வராமல் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சம் சொல்லி சொல்றாரு. அதுல நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கணும். 8ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களில அதனுடைய காரியம் என்னவென்றால், இன்னைக்கு சீகன் பால்க் வந்து நமக்கு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமம் இல்லாமல் இருக்கக்கூடிய அநேக மொழிகளில கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பைபிளே கிடையாது, மற்ற லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா மதர் டங் இல்லாதபடிக்கு மற்ற லாங்குவேஜ் தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஏசாமி அறிந்து கொண்டாங்க. ஆனா வேதம் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்டவங்க ஏங்கி கொண்டிருப்பாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பைபிள் இருக்கும், ஆனா அதை படிக்க முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய காரியங்கள். நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில இங்கிலீஷ் கிளாஸ்ல அட்டன் பண்ற ஒரு கேர்ள் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், அதே மாதிரி எனக்கு சிஎம்டிஸ்ல இருந்து வந்திருக்க ஒரு தங்கச்சி எம்டெக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ரீசெண்ட் டேஸ்ல வாட்ஸ்அப்ல கேட்கும் பொழுது 2 பேரும் அவங்க சொல்றாங்க என்னதுன்னா, அங்கிள் எங்களுக்கு மொபைல் போன் இருக்கிறதுனால நாங்க பைபிள படிக்க முடியுது, காரணம் பெற்றோருக்கு வந்து நாங்க மறைச்சு வச்சு நாங்க படிக்கிறோம். அடுத்து இன்னொரு தங்கச்சி என்ன எழுதியிருக்காருன்னா, நாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எழும்புறதுக்கு முன்னாலேயே நான் பைபிளை வாசிச்சிருவேன் என்று எழுதியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கிடைக்காம பஞ்சமா காணப்படக்கூடிய காலங்கள் இருக்கிறது. இன்னொரு பக்கமும் நாம பார்க்கலாம், சரியான வார்த்தையை கொடுக்கப்படாதபடிக்கு மக்கள் இங்க அங்கன்னு ஓடுறாங்க. ஏதாவது அவங்களுடைய செவிகளுக்கு ஏற்ற செய்தி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்க மக்களையும் நம்ம பார்க்கலாம். அப்படிதான் பவுல் தன்னுடைய கடைசி நிருபத்தில் எழுதுகிறார், தங்களுடைய செவிகளுக்கு ஏற்ற செய்திகளை கொடுக்கிற மக்களை தேடி ஓடிக்கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாட்களும் வரும் என்று நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்லாதபடிக்கு ஒன் மோர் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆமோஸ் எழுதியிருக்காரு. எனக்கு ஆச்சரியமா காணப்படுகிறது. 13ஆம் வசனத்துல, அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, ஆனா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாதபடிக்கு போயிடுவாங்க. தேர்ஸ்டினா அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சாப்பாடு இல்லாதபடிக்கு தண்ணியை குடிச்சிட்டு போயிடலாம். ஆனா தண்ணியே இல்லாதபடிக்கு இருக்கிறவங்கன்னா வாலிப பிள்ளைகளே சோர்ந்து போயிடுவாங்க என்ற சத்தியத்தை தேவன் எச்சரிப்பாக இந்த 8ஆம் அதிகாரத்துல கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். நான் சிறிது வேகமா போகிறேன், காரணம் 9ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகணும். 9ஆம் அதிகாரத்தை நம்ம 2 பிரிவா பிரிக்கலாம் நான் சொன்னேன் துவக்கத்துல. முதல் 10 வசனங்களை கண்டம்னேஷன் அல்லது தேவனுடைய தீர்ப்பை தொடர்ந்து பார்க்கிறோம். அதன் பின்பு காணப்படக்கூடிய ஒரு உன்னதமான பகுதியை தான் நம்முடைய மத்தியில இருக்க தம்பி ஜீவா வாசிக்க போறாங்க. அவங்க மதுரை EU. தம்பி ஜீவா, அப்போ வாய்ஸ் கேக்குதுல? கிளியரா கேக்குமா? ஓகேப்பா, ஓகே. ஆமோஸ் 9ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்திலிருந்து 15ஆவது வசனங்கள். ஏதோமின் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்த நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரத்தை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழதிரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று
உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆமென். Thank you so much, Jiva, for that good reading. முதல் 10 வசனங்களை பார்க்கும் பொழுது இதுல நம்ம பார்த்தது போல கடைசி தரிசனமாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை பலிபீடத்தில் மேல் நிற்க கண்டேன். ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்டா போடுகிறார். இது வரைக்கும் ஆண்டவர் கேட்கிறார், ஆமோசே நீ என்னத்தை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா இது அவர் பார்க்கக்கூடிய டைரக்டான ஒரு தரிசனமாக நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது மிக பயங்கரமா காணப்படுகிறது. அதாவது அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் சொல்லி, நான் என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்காக வைப்பேன் என்று சொல்றதான் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அவர்கள் அவர்கள்னு சொல்லிட்டு 5 முறை வந்திருக்கு நீங்க பார்க்கலாம். அதாவது அவர்களை கொண்டு போடுவேன் சொல்லிட்டு அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஒன்ஸ் ஃபார் ஆல் ஐ வில் டெஸ்ட்ராய் தம் என்று சொல்லிவிட்டு 2ஆம் வசனத்துல அவர்கள், அடுத்தது அவர்கள் வானப்பரியந்தம் ஏறினாலும் அவங்களை இறங்க பண்ணுவேன். அடுத்தது அவங்க பாதாள பரியம் தோண்டினாலும் அங்கேயும் பிடித்துக் கொள்வேன். 3வது அவர்கள் கர்மேலின் ஒளிந்து கொண்டாலும் அங்கே தேடி பிடிப்பேன். 4வது அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போனாலும் அங்கு கடிக்க பாம்புகளை கட்டளையிடுவேன். 5வது அவர்கள் தங்கள் சத்துருக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொண்டு போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு சொல்றாரு. இது என்ன பயங்கரமான காரியம். அதாவது கம்ப்ளீட்டா நீங்க எஸ்கேப் பண்ண முடியாது என்ற வார்த்தையா சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சங்கீதம் 139 தாவீதுனுடைய மிக அருமையான சங்கீதங்களில ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்துல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட தான் சொல்றாரு, நீ இங்க போனாலும் அங்க போனாலும் நான் உன்னோட இருப்பேன், நான் பார்க்கிறேன், நீ என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது என்ற சத்தியத்தை சொல்லுகிறார். அது வித்தியாசமான ஒரு செய்தி. சங்கீதம் 139 இதே நம்ம கனெக்ட் பண்ணவே கூடாது. இதுல என்னன்னா, நீ எங்க போனாலும் யூ வில் பி பனிஷ்ட். நீ எங்க போனாலும் தேவன் உன்னை அழித்து போடுவார் என்ற சத்தியத்தை தான் சொல்லுகிறார். ஆனா நம்ம தாவீதை போல சங்கீதம் 139 நினைத்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எங்கேயும் மறைக்க முடியாது என்ற உணர்வோடு கூட, தேவன் சர்வ வல்லவர், தேவன் சர்வ ஞானி, தேவன் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர் என்ற உணர்வோடு கூட நம்ம வாழ்ந்தோம் சொன்னோம்னா நம்ம இந்த தீர்ப்புக்கு தப்பிக்கொள்வோம். 5ஆம் 6ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகி போம். ஆண்டவர் தொட்டாவே போதும், அப்பொழுது அதன் கொடிகள் எல்லாம் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தை போல் வெள்ளமாகும். ஆண்டவர் தொட்டாவே அப்படி உருகி போயிருவாங்க. நீதி நியாயம் இப்படி வெள்ளத்தை போல ஓட வேணும், ஆனா அவங்க செஞ்ச அநியாயத்தை நிமித்தமாக அவங்க அழிந்து போவாங்கன்னு சொல்லிட்டு அதே வார்த்தையை தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல் வெள்ளமாகும் சொல்லிட்டு. 6ஆம் வசனத்துல, அவர்கள் வானத்தில் தமது மேலர்களை கட்டி பூமியில் தமது கீழர்களை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தி ஆல்மைட்டி காட், தி பவர் ஆஃப் ஆல்மைட்டி காட் என்பதை இங்க சொல்லுகிறார். தேவனுடைய தீர்ப்பு அப்படிதான் இருக்கும். நம்ம கண்டிப்பா உணர்ந்துருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம ஆராய்ந்து நேசிக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா இருக்க வேண்டிய பயத்தையும் பயபக்தியும் இங்க நம்ம பார்க்கலாம். 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை 2 பிரிவா பிரிக்கலாம். 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது மற்ற எல்லா தேசங்களை குறித்து விட்டு நீங்க ஒண்ணு ரொம்ப அவர்களை போல இருக்கிறீர்கள் அல்லவான்னு சொல்றாரு. யூ ஆர் ஈக்குவல் டு தம் என்பதை 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில சொல்லுகிறார். அடுத்து 8ஆம் அதிகாரம் பின்பகுதியிலிருந்து 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம பார்க்கலாம், இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளாகவே இன்னொரு கூட்டி குணம். அதான் நம்ம பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி புத்தகம் வாசிக்கிறது. தி ரெமனன்ட்ஸ், இஸ்ரேல் விதின் இஸ்ரேல், தேவனுடைய ஜனத்துக்குள்ளாகவே ஒரு கூட்ட மக்கள் அங்க இருக்கிறத பார்க்கலாம். இதை பாருங்களேன், இதோ ஜல்லடையினால் சலிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சாத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்து போடு நான் கட்டளையிடுவேன்.
ஆனாலும் கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. சம்திங் லைக் அமங் தி நேஷன்ஸ், நான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாகவே there be a small group of people will be there என்பதை அவர் சொல்லுகிறார். ஆனா பாவிகள் எல்லாம் பட்டயத்தினாலே சாவார்கள், ஆனால் ஒரு கூட்ட மக்கள் அவருக்காக இருக்காங்கன்னு சொல்றதை டிஸ்டிங் பண்ணி இதை சொல்லுகிறார். அதை வச்சுதான் அடுத்த பேசேஜோட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதாவது 6ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த செய்தி என்னன்னா, I am going to completely destroy. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்தது, ஸ்ட்ராங் கண்டம்னேஷன். ஆனா அதுக்கு பிறகு நீங்க ஸ்பெஷலா இல்லாட்டாலும் உங்களுக்குள்ளே ஒரு கூட்டத்தாரை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். தட்ஸ் a remnant group. கிறிஸ்தவர்களுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையாக நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நம்மளும் சீரழிந்து போக வேண்டிய காலகட்டத்துல தேவன் அவருடைய நாமத்தினாலே அவருடைய திருச்சபையில கொண்டு வந்தார். கிறிஸ்தவன் நாமத்தை பறைசாற்றக்கூடிய மக்களாக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். மிகவும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஒருவேளை சலையில போட்டு சலிச்சாருன்னா இந்த சாஃப்டா இருக்க போறது போலதான் நம்ம ஒரு சின்ன கூட்டத்தார் இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை டிஸ்டிங்க்ட் பண்ணி ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு என்பதை தான் இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அதை பார்த்து நம்ம முடிக்கலாம். 11-12 வசனங்களில கிளியராக 4 இங்கிலீஷ்ல ஐ வில் சொல்லி போட்டிருக்கோம். 4 வேர்ப்ஸ் இங்க இருக்க நம்ம பார்க்கலாம். 11ஆம் வசனத்தை நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட் ஆக சோ தட், இங்கிலீஷ்ல சோ தட் போட்டிருக்கோம். 11ஆம் வசனத்தை போட்டுட்டு சோ தட் வாட் வில் ஹேப்பன் சொல்றதை போட்டிருக்கோம். அது நம்ம 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நம்மளால வாசிச்சிடுறேன். சோ தட் வாட் வில் ஹேப்பன், ஏதோமில் மீதியா இருக்கிறவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு, ஆண்டவருடைய பக்கத்துல அந்த ரெமனன்ட் குரூப்பை சேர்த்து கொள்ளும்படிக்கு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாராம்? 4 காரியங்கள் செய்யறாராம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து, ஐ வில் ரைஸ் அப், ஐ வில் ரைஸ் அப், விழுந்து போச்சு, ஐ வில் ரைஸ் அப்னு சொல்றாரு. நான் எழும்புவேன். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவேளை தாவீதுடைய ராஜாவுடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்துவை எழுப்பக்கூடியது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு சத்தியம். ஆனா அப்பொழுது நம்ம பார்த்த காரியம் என்னன்னா, தேவனுடைய கிருபையினால இறங்கி ஆட்களை தேவனுடைய ஆட்கள் எழுப்புகிறார். போன தடவை நம்ம படிக்கும் பொழுது ஆகாயத்துக்கு புத்தகத்தை படிச்சோம். செருபாபேலே நீ நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. தாவீதுடைய வம்சத்திலிருந்து எழுப்பினவர் தான். அவங்க அவ்வளவும் போச்சு நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்துல தேவன் கிருபையாக அவர்களை திரும்ப கொண்டு வந்து செருபாபேல் மூலமாக ஆலயத்தை கட்டி மறுபடியும் உயிர்ப்பித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். எனவே தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எழுப்புகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஐ வில் ரிப்பேர் தம், அதன் திறப்புகளை அடைத்துன்னு சொல்லுகிறார். நெகேமியா செய்த காரியத்தை நமக்கு ஞாபகம் வருகிறது. அதை தொடர்ந்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்துகிறார். ஐ வில் ரெஸ்டோர் இட் என்று சொல்லுகிறார். அடுத்த 4வது காரியம், பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். ஐ வில் ரீபில்ட். நம்ம போஸ்ட் எக்ஸலிக் பீரியட்ல வாசிக்கும் பொழுது அதான் நம்ம வாசிக்கிறோம். பழைய பாட்டினுடைய கடைசி பகுதியில அதான் நம்ம படிக்கிறோம். காட் ஹஸ் ரீபில்ட். அது பழைய பாட்டின் காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். அது மட்டுமல்ல, புதிய பாட்டின் காலத்துல இருக்கிற நமக்கு நல்லா தெரியும், இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இது வருங்காலத்துல இன்னும் சீக்கிரமா நடக்க போற காரியம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். 13ஆம் வசனத்துல சிறிது வித்தியாசமான விதத்துல தான் அதை சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுது நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The days are coming. 11-12 வசனங்கள்ல அந்நாளிலே ஆண்டவர் செய்ய போன காரியத்தை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கிறார். எடுத்து ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லும் பொழுது நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். அப்போ 2 காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஐ வில் பிரிங் பேக் மை பீப்புள், என்னுடைய ஜனத்தை அவருடைய தேசத்திற்கு நான் கொண்டு வரேன்னு சொன்னார். 2வது காரியம், ஐ வில் பிளான்ட் இஸ்ரேல் இன் தேட் லேண்ட். அவங்களுடைய தேசத்துல நான் அவங்களை வைத்து அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன்,
நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். So the day is coming. நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், 2 விதத்துல இதை சொல்லுவாங்க. ஒண்ணு இஸ்ரவேல் தேசத்தை வந்ததுனால ஜியோனிஸ்ட் என்று குறிப்பிடப்பட்ட மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 1947 ஆண்டுக்கு முன்னால உலக மேப்ல இஸ்ரேல் ஒரு தேசமே கிடையாது. There was no nation called Israel. 1947 தான் மக்கள் எல்லாம் அவங்க கூடி அவங்க நேஷனா வந்தாங்க. இன்னைக்கு they are supposed to be the leading nation. அதாவது நீங்க உலகத்தினுடைய மைய பகுதி என்னன்னு சொல்லி வச்சீங்கன்னா அது இஸ்ரேல் மையமா போய்விடுகிறது. ஆச்சரியமா காணப்படுகிறது. எனவே இஸ்ரவேல் என்று சொல்லுவது இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரவேலை பற்றின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேலர் நீங்களே என்று பவுல் சொல்லுகிறார். விசுவாசிகள் தான் அந்த இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபைன்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்தார் சொல்லுவாங்க. 2 விதத்திலும் நம்ம பார்க்கலாம். பட் தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆண்டவர் செயல்படுகிறார், ஆண்டவர் இதை நிறைவேற்றி முடிக்கிறார். சொல்வதற்கு முன்பாக ஒரு கமெண்டேட்டர் சொன்ன இந்த 5 பாயிண்ட் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ராஜாதி ராஜாவாக தாவீதனுடைய வம்சத்திலே இயேசுவானவர் வந்தார், இனிமேல் வரப்போகிறார். The king is coming and the kingdom of God, அதனுடைய ராஜா இயேசுவானவர். எனவே அதை நம்ம இந்த பகுதியை படிக்கும் பொழுது the kingdom of God நம்ம ஞாபகம் வைக்கணும். The nations, பிரிந்துபட்ட அல்லது பிரிக்கப்பட்ட போன தேசங்கள் எல்லாம் ஒன்று சேரும் என்று பார்க்கிறோம். அதுலதான் அவர் ஆச்சரியமா சொல்லக்கூடிய காரியம், ஜேம்ஸ் யாக்கோபு அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறார். இதை நம்ம பார்க்கிறோம். தாவீதின் மூலமாக தேவன் ஒரு டென்ட்டை எழுப்ப போகிறார் என்ற வார்த்தை தான் உபயோகிக்கிறாங்க. அதை ரீபில்ட் பண்ண பிறகு, ரெஸ்டோர் பண்ண பிறகு எல்லா தேசத்தின் மக்களும் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வார்கள். So the nations will be joined together. அதோடு கூட 13, 14, 15 வசனங்களை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமா காணப்படக்கூடிய காரியம், the earth end of the curse. நம்ம உடனே ஞாபகம் வரும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அவர் பூமியை படைத்து விட்டு ஆதாம்ட்டையும் ஏவாள்ட்டையும் சொன்ன காரியம், இதை நீங்க பூமியை பாதுகாத்துக்கலன்னு சொல்றாரு. இப்ப நீங்க இந்த வசனத்தை பாருங்க. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனும் திராட்சை தள்ளங்களை ஆதரித்து கொண்டு வருவதுகளும் தொடர்ந்து பிடித்து அப்படிப்பட்ட நாட்கள் வரும்னு சொல்றாரு. That means we will go back to Genesis 1 and 2. What a great thing. Right. அதோடு கூட என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி. வெளிப்படுத்தல் கடைசி 2 அதிகாரங்களை படிச்சு பார்க்கும் பொழுது it talks about city. God is building a city and we are going back to garden and we are going forward to the city. That is the mission of God. That is the mission of God. நமக்கு நல்லா தெரியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போன பிறகு யாருமே நம்மள பிடுங்கி முடியாது. அது நம்ம புதிய எருசலேமாக தேவனை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கிறார். ஈவன் யோவான் 10ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது சொல்லுகிறார், இயேசுவானவர் சொல்லியிருக்கார், என்னிடத்துல யாருமே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் மற்றவங்களையும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட கொண்டு வந்தோம்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு இந்த 5 வசனங்களையும் தைரியமாக சொல்லலாம். என்ன பின்னணித்துல வந்திருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்துட்டாங்க. அவங்க ஒரு புதிய தேசத்துல எல்லாரும் சேர்ந்துட்டான். நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தின் மக்களா மாறிட்டோம். இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு சாபமா இல்லை, ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு கூட நமக்கு ஏமாற்றங்கள் கிடையாது. தேவன் கொடுத்த கிருபையினாலே நம்ம பாதுகாக்கப்படுவோம். ஒரு நாள் வரும், அவரோடு கூட நித்தியமாய் வாழ போகிறோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நான் முடிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு தாட். நான் இன்னைக்கு நம்முடைய மத்தியில் இருக்க ஜோசப் துரைராஜ் அவங்களை ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவங்க வெள்ளூர்ல ஹார்வஸ்ட் தியாலஜிக்கல் காலேஜ் என்ற ஒரு சின்ன பைபிள் காலேஜ்ல ஓல்ட் டெஸ்டமென்ட் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். EUEJF ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அவங்க ஆமோஸ் புஸ்தகத்தை மட்டுமல்ல,
எல்லா வேத பகுதிகளுக்கும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அவங்க வரதை கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சி. அவங்க நமக்காக ஜெபம் பண்ண போறாங்க. ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த 2 தாட்களை கொடுக்க ஆசைப்படுறேன். முதலாவது நீதி நியாயத்திற்காக நம்ம உழைக்கணும்னு சொல்றதை விட அது நம்முடைய வாழ்க்கையில ரத்தமா மாறிடணும், ரத்தத்தின் ரத்தமா மாறிடணும். இட்ஸ் பி ஓவர்ஃப்ளோயிங் இன் அவர் லைஃப். ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம். will be filled with that so that it can overflow. ரெண்டாவது காரியம், சோஷியல் ஜஸ்டிஸ் நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்துல 3 காரியங்களை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்டேன். அதான் சொல்ல விரும்புகிறேன். ஆஸ் அ பிலீவர், விசுவாசியாக ஒரு சோஷியல் அவேர்னஸ் நமக்கு வேணும். இன்னைக்கு திருச்சபையில சமுதாயத்துல நடக்கக்கூடிய அநீதியான காரியங்கள், அநியாயமான காரியங்கள், அசுத்தமான காரியங்களை குறித்து கேட்கும் பொழுது என்னை காதுகளை அடைச்சிட்டு ஐயோ அது கேட்டோன்னே எனக்கு என் வாழ்க்கை கெட்டு போயிரும் இல்லாதபடிக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும். இன்னைக்கு பெண்களுக்கு விரோதமாக, குழந்தைகளுக்கு விரோதமாக, மக்களுக்கு விரோதமாக, தேவனுடைய நேசிக்கிற மக்களுக்கு விரோதமாக, அதோடு கூட தேவனுடைய மக்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது மிக வேதனையாக காணப்படுகிறது. சோஷியல் கன்சர்ன் என்று சொல்வது அப்படிப்பட்ட கஷ்டப்படுகிற மக்களுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்கணும். நம்ம ஒரு சில விதங்களிலே கண்டிப்பா நம்ம கன்சர்னை காட்டணும். கண்டிப்பா ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரியை நம்ம பார்க்கும் பொழுது அப்படி கஷ்டப்படுகிற மாணவர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். தேர் இஸ் அ சோஷியல் கன்சர்ன். சோஷியல் ஆக்ஷன் என்பது முழுவதுமாக அதை செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக மாற்றி செயல்படுவது. இப்போ ஒரு வேர்ல்ட் விஷன் போல ஆர்கனைசேஷன்ஸ், எஃபிகோர், ஈசாஃப் போன்ற ஆர்கனைசேஷன்ஸ் கிளியரா சோஷியல் ஆக்ஷனுக்காக செயல்பட்டவங்க. தேவன் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷனையும் செயல்படுத்தணும். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம நீதி நியாயத்திற்காக ஏக்கத்தோடு இருக்கணும். அந்த சோஷியல் அவேர்னஸ் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதுதான் நான் சொல்லி முடிக்கிறேன். 3 கேள்விகள். ஆமோஸ் என்பதுடைய பெயர் பாரம், ஒரு தரிசனம், ஒரு விஷன் என்று நம்ம பார்க்கிறோம். அழிந்து போற மக்களை குறித்து நமக்கு அப்படி ஒரு பாரம் உண்டான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். சாவர்னிட்டி ஆஃப் காட், மிக அருமையான ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காடை நம்ம நம்பி ஜபத்துல சொல்வது மட்டும் போதாது. 1000 ஸ்தோத்திர பலிகள்னு சொல்லிட்டு அப்படியே சொல்வது மட்டும் போதாது. அல்லது நமக்கு ஜபத்துல அழகாக சாவர்ன் காட்ன்னு சொல்லி முடிக்கிறது மட்டும் போதாது. எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதை ரியலைஸ் பண்றோம்னு சொல்லி பார்க்கலாம். கடைசியாக வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது ஒரு தோட்டத்துல துவங்கி ஒரு சிட்டியில முடிக்கக்கூடிய ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமோஸ் மூலமாக தேவன் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நம்முடைய மத்தியில நிறைவேற்றுகிறார் என்ற சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். நானும் நீங்களும் அதுல ஒரு பெரிய பங்கு வகிக்கணும். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. தேங்க்யூ. நம்முடைய மத்தியில இருக்க சார் ஜோசப் துரைராஜ் அவங்க நம்மளை கமிட் பண்ணி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையில கடந்த சில நாட்களாக திங்களிலிருந்து வியாழன் வரைக்கும் அப்பா ஆமோஸ் புத்தகத்தை நாங்கள் படிக்கத்தக்கதாக, ஆண்டவரே அவைகளை திரும்பி பார்க்கத்தக்கதாக தேவரீர் நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆமோஸ் என்றாலே பாரம். இன்றைக்கு கடைசியாக நாங்கள் கேட்ட இந்த கேள்வியின் பிரகாரமாக ஆண்டவரே இந்த புத்தகத்தை எல்லாம் படித்தோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளாக ஒரு ஆழமான பாரத்தை தாரும். எங்களை சுற்றியுள்ள ஆத்துமாக்களுக்காக, ஆத்துமாக்கள் உம்மண்டே வந்து சேருவதற்காக, மனம் திரும்புவதற்காக, தங்கள் குறைகளை உணர்ந்து ஆண்டவரே அவர்கள் ஜீவனுள்ள மெய்தேவனாகி உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு பாரத்தை தாரும். எங்கள் தேசத்தின் சூழ்நிலைகள், அநியாயங்கள், அக்கிரமங்களை பார்க்கும் போது அப்பா நாங்கள் அதை எவ்விதமாக பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இதய துடிப்பாக, இரத்தமாக இந்த நீதி நியாயம் எங்களிலே உருவாகட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்களுக்குள்ளாக ஒரு ஆழமான ஒரு அர்ப்பணிப்பை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, அநேக காரியங்களை கேட்கிறோம், அநேக காரியங்களில் நாங்கள் சும்மா இருக்கிறோம். ஆண்டவரே, இவைகளெல்லாம் பார்க்கிற எங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு துடிப்பை தாரும். எங்களால் இயன்றதை செய்ய, ஜனங்களை நீதிக்குள்ளாக, நியாயத்துக்குள்ளாக வழி நடத்த, எங்களுடைய வாழ்க்கையில நீதி நியாயம் வெளிப்பட எங்களுக்கு உதவி செய்தரலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அதிகாரம் ஆண்டவரே அநேக பாவத்தை சுட்டி காட்டி இருந்தாலும் குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்மாற்றத்தையும்
அவர்கள் கர்த்தருடைய வேதத்தையும் விட்டு வெறுத்து தங்களுடைய இருதயத்தை கடினமாக்குனதை பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் இதன் நிமித்தமாக அவர்களை நியாயம் தீர்த்தீர். ஆண்டவரே, நீர் மனஸ்தாபப்பட்டீர், இரக்கத்திற்கு நீர் ஆயத்தமாக இருந்தீர். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய வழிகளை விட்டு திரும்பாததினாலே ஆண்டவரே அவர்களை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவரே, அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற உம்முடைய நாமும் தரித்திருக்கிற நாங்கள் உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். ஆண்டவரே, நாங்கள் எப்படியாக இருக்கிறோம்? ஆண்டவரே, வேதத்திற்காக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை படிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதிலே நாங்கள் தீவிரம் காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர், வெளிப்பிரகாரமான ஓய்வு நாட்களை ஆசிரிப்பதனால அல்ல, வெளிப்பிரகாரமாக வேதத்தை படிப்பது போதாது கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின்படி நடக்கத்தக்கதாக எங்கள் இருதயத்தை ஆண்டவரே கடினப்படுத்தாது படிக்க, அதை மென்மைப்படுத்த ஒப்பு கொடுக்க உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, அருமையான ஆமோஸ் அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அவர் ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பன், அத்தி பழங்களை பொறுக்குகிற ஒரு அனுபவத்திலே காணப்பட்டால் நீர் அழைத்த போது தைரியமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு வடக்கு ராஜ்யத்திற்கு சென்று ஒரு மிஷினரி போல தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆண்டவரே, அங்க ஒரு அமத்சியா என்கிற ஆண்டவரே ஒரு ஹை பிரிஸ்ட் அவருக்கு அதிக தொந்தரவுகளை கொடுத்தாலும், நீ ஓடிப்போ என்று சொன்னாலும் உமக்காக வைராக்கியம் பாராட்டி உம்முடைய சத்தியத்தை சொல்வதிலே நோக்கமாக இருந்தார் கர்த்தாவே. அந்த அனுபவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய காலிங்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்கிறது உறுதியாக சொல்ல முடிந்தார். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்திருக்கிற அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அழைத்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க உதவி செய்யும். எப்பேற்பட்ட துன்பங்கள், இக்கட்டுகள், பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் நாங்கள் அந்த பாடுகளிலே விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே பாடுகளை மேற்கொண்டு உமக்காக வைராக்கியம் பாராட்டத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் உபத்திரவப்படுவார்கள், துன்பப்படுவார்கள் என்று தீமோத்தேயுவிலே படிக்கிறது போல ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய ஊழியத்து நிமித்தமாக, உம்முடைய நாமத்து நிமித்தமாக, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவது நிமித்தமாக உபத்திரவங்கள், பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே அது நீர் ஏற்கனவே எங்களுக்காக முன் குறித்த காரியம் என்பதை அறிந்து ஆண்டவரே உணர்ந்து, அப்பா நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்க கிருபைத்தார். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் தேசத்தை தொட அது உருகி போகும். அப்பா, எங்கள் தேசத்துக்கு நீர் கிருபையாய் இறங்கும் கர்த்தாவே. முழு உலகத்துக்கு இறங்கும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம், உம்முடைய தயவோ நீடிய வாழ்வு என்று பார்க்கிறோமே. அப்பா, இந்த கொரோனா தொற்று நோயின் நாட்களிலே உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சி கேட்கிறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி உம்முடைய கோபத்தை எங்களை விட்டு அகற்றும். எங்கள் மக்கள், எங்கள் தேச மக்கள் உம்மை அறியத்தக்கதாக உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்க கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, 9ஆம் அதிகாரத்துல நீர் கொடுத்திருக்கிற அந்த ரெஸ்டரேஷனுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை திரும்பவும் ஆண்டவரே எடுப்பீர். ஆண்டவரே, எங்களை சரி பண்ணுவீர், எங்களை உயர்த்துவீர், எங்களை திரும்ப கட்டுவீர். இந்த மகிமையான நம்பிக்கைக்காக நன்றி. எங்களுடைய தேசம் உம்மை அறியட்டும், உம்முடைய மகிமையை காணட்டும், உம்முடைய வல்லமையை உணரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பெரிய காரியத்தை செய்யும். நீர் இந்த நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆமோஸின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். கற்றுக்கொண்ட காரியங்களை இன்னும் நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியத்தை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக ஆசீர்வதியும். விசேஷமாக இன்றைக்கு திருமணத்திலே இணைக்கப்பட்ட சகோதரர் ஆபிரகாம், சகோதரர் பிரீத்தி, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும். உமக்காக ஆண்டவரே உண்மை உத்தமத்தோடு நீதி நியாயத்தோடு பரிசுத்தமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் வாழத்தக்கதாக அவர்களை உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபை அவர்களுக்கு உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலே சீகன் பால் அவருடைய ஊழியத்தை நாங்கள் நினைக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரை அவர் எடுத்துக்கொண்ட எல்லா பிரயாசங்களுக்காக, குறிப்பாக தமிழ் பைபிளை எங்கள் கரங்களிலே கொடுக்க ஆண்டவரை அவர் எடுத்துக்கொண்ட எல்லா அர்ப்பணிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்பா, இப்படிப்பட்ட ஒரு சீகன் பாலை போல நாங்கள் எங்கள் தலைமுறையில உமக்காக எதையாகிலும் செய்யத்தக்கதாக
எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஸ்டடியை தருமையான பிள்ளை அண்ணனுக்காக, அவர்கள் குடும்பத்தாருக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதியும். அவர்களோடு உடைய விசேஷ கிருபை, நன்மை, ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. வரப்போகிற வாரத்திலே 1 யோவானை நாங்கள் படிக்க இருக்கிறோம். அதற்காக எங்களை ஆயத்தமாக்கும். துதி கன மகிமை யாவற்றை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you so much.